ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்கலாம். இந்த முட்டை குழம்பு வந்துட்டு சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். இதை கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணி கிரேவி மாதிரி வச்சுட்டா சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா சூடானதும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு பூண்டை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா இது கூட உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். 2 தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்து இது இருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா கொஞ்சம் ஆஃபாக வதக்கிட்டோம்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்ததும் குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு, இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். முன்னாடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு குழம்புக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மூடி போட்டு மூடி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நான் 4 முட்டையை வச்சு அவிச்சிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டையோட எண்ணிக்கை வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. குழம்போட திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. கொத்தமல்லி இருந்தால் மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்றதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான இந்த முட்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.